அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 15வது அதிகாரம். இதற்கு பின்பு அப்படின்றப்ப எருசலேம்ல தாவீதினிடத்துல அப்சலோம் வந்து அப்சலோமுக்கு ராஜாவை பணிந்து கொண்டான். அப்சலோம் ராஜா அவனுக்கு முத்தம் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்துல பார்த்தோம். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இப்ப அவன் ரதம், குதிரை, தனக்கு முன்னாடி போறதுக்கு சேவகர் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான். அப்சலோம் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்றதுதான் அவனோட எண்ணம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியின் ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் விசாரிக்க போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். இப்ப அதிகாலையில் எழுந்து டெய்லி எந்திரிக்கிறான். காலையில எந்திரிச்சு அவன் வேலைய செய்யறான். என்ன செய்யறான்னா, பட்டணத்து வாசல் போகிற இடத்துல ஒரு ஓரத்துல நின்னுக்குவான். யாருக்கெல்லாம் பிரச்சனையோடு அந்த ராஜாவை பாக்குற வர்றாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடுவான். நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கழுத்த இன்ன ஊரான் என்றாள். அப்ப கேட்பான், நீ எந்த ஊருன்னு கேட்கிறப்ப இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச பிறகு அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஆமா நீ உன்னோட பிரச்சனைய சொல்ற, நீ செய்யறது நியாயம், உன்னோட காரியம் நேர்மையானது நியாயமானது அப்படின்னு அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசி, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அவன் ராஜாட்ட தான் தன்னோட காரியத்தை போய் நியாயம் கேட்க போறான். ஆனா அப்சலோம் சொல்றான், ராஜாட்ட போனேன்னா உன்னை விசாரிக்கிறதுக்கு அங்க ஒருத்தரும் இல்ல. அப்ப தன்னோட பக்கமா ஜனங்களை இழுக்கிறதுக்கு அவன் கடினமா உழைக்கிறான். ஒவ்வொரு நாளையும் காலையில எந்திரிச்சு போய் ஒரு ஓரத்துல நின்னு வாசல்ல, பட்டணத்துக்கு வர்ற வாசல்ல ஓரத்துல நின்னு ராஜாட்ட வர்றவங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட ரொம்ப கரிசனை உள்ளவனை போல காட்டி அவங்கள தம் பக்கமா இழுத்துக்கிறான். ராஜாக்கு வயதாயிடுச்சு. அதனால அது ஒரு காரணமா இவன் நினைக்கிறான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாச்சியங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். என்னை நியாயாதிபதியா வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான் கரெக்டா நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எப்படியாவது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கணும், அதுதான் அவனுடைய திட்டம். ரொம்ப தந்திரமா செயல்படுறான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். யாராச்சும் வணங்கணும்னு வந்தா உடனே ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவான். தனக்கு சப்போர்ட்டா ஆட்களை சேர்க்கறதுக்கு
அவங்ககிட்ட ரொம்ப அன்பா அணைத்து முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்துக்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அப்படி ராஜாட்ட வர்றவங்க எல்லாத்துட்டையும் பேசி அன்பு காட்டுற மாதிரி நடிச்சு எல்லாரோட இருதயத்தையும் இஸ்ரவேல் மனுஷருடைய எல்லாரோட இருதயத்தையும் இவன் கவர்ந்து கொண்டான். இந்த முந்தின அதிகாரத்துல கூட பார்த்தோம், அவன் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவன்கிட்ட பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், பேச்சும் ரொம்ப இனிமையா இருக்கு. அப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. எல்லாம் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்சலோம. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, இது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல, பைபிள் இதுல கமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. 40 வருஷம்ன்றது ஒருவேளை அவனுடைய வயதா இருக்கலாம், அப்சலோமோட வயதா இருக்கலாம். 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு, ஏன்னா 40 வருஷம் காத்திருக்கல, கொஞ்ச காலத்துக்குள்ளதான், அதனால 4 வருஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனிலே செலுத்தும்படி நான் போக உத்தரவு கொடும். எப்ரோன் அப்படின்றது அப்சலோம் பிறந்த ஊர். 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பிறந்த ஊர்ல போய் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்துறதுக்கு நான் போகணும், எனக்கு உத்தரவு கொடுங்க. ராஜாட்ட அனுமதி கேட்காம இவன் எப்ரோனுக்கு போக முடியாது. அதனால எருசலேம்ல இருந்து எப்ரோனுக்கு போகிறதுக்கு ராஜாட்ட உத்தரவு கேட்கிறான் தாவீது கிட்ட. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். கேசூர் அப்சலோம் தன்னுடைய சகோதரனை கொலை செய்துட்டு தாவீதுக்கு பயந்து அவன் கேசூர்ல போய் தங்கியிருந்தான் அவங்க தாத்தா வீட்டுல. அது சீரியா தேசத்துல இருந்துச்சு. அந்த சீரியா தேசத்துல இருந்து கர்த்தர் என்னை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தா நான் ஆராதனை செய்வேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணினேன் என்று சொன்னான். அதற்கு ராஜா சமாதானத்தோட போய் என்றான். ஆராதனை செய்யறதுக்கு உத்தரவு கேட்கறதுனால ராஜா ரொம்ப சமாதானத்தோடு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்காலம் தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்பிரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். நல்லா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வேவு ஆட்களை அனுப்பி இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாம் அனுப்பி, எப்ப எக்கால சத்தம் கேக்குதோ அப்ப நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது அப்சலோம் எப்பிரோனில் ராஜாவானான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். இவன் எப்ரோனுக்கு போகும்போது எருசலேம்ல இருந்து அவனோடு கூட 200 பேர் போனாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா போனாங்க. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது அவன் போய் அங்க முதல்ல பலி செலுத்துறான். பலி செலுத்தி தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான்.
பலி செலுத்தும் போது எப்ரோன்ல போய் பலி செலுத்துறான். ஏன்னா ஜனங்கள் அப்பதான் நம்புவாங்க இவன் கர்த்தருக்குரிய காரியங்கள்ல சரியா இருக்கிறான், கர்த்தரை நேசிக்கிறான், அவருடைய சித்தத்தின்படி செயல்படுறான்றத காட்டும்படியா பலி செலுத்துறான். அப்புறம் தாவீதோட ஆலோசனைக்காரனாக்கிய அகிதோப்பேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அகிதோப்பேல் ஆலோசனையில ரொம்ப கரெக்டா சொல்லுவான். இந்த 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல அவனோட ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது தாவீதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த அகிதோப்பேல இவன் தன்னிடத்துல சேர்த்து கொள்றான். அதனாலதான் தாவீது சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இந்த அகிதோப்பேலை குறித்து ரொம்ப வருத்தத்தோடு தாவீது சொல்லுகிறத அங்க நம்ம பார்க்கலாம். இப்ப அகிதோப்பேல் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனா இருக்கிறான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் கூடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்சலோம் பக்கம் சேர்ந்துட்டாங்க. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் இஸ்ரவேலில் ஒவ்வொருவனுடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றார். இந்த விஷயத்த அறிந்த ஒருத்தன் தாவீது கிட்ட அறிவிக்கிறதுக்கு வர்றான். ஜனங்கள் எல்லாம் அப்சலோம் பின்னாடி போயிட்டாங்க, அவங்களோட இருதயம் எல்லாம் அப்சலோம் பக்கம் சார்ந்துருச்சு அப்படின்ற செய்திய தாவீதுக்கு சொல்றாங்க. அப்பொழுது தாவீது எருசலேமில் தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. ஏன்னா எல்லா ஜனங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போனோம், இல்லைன்னா அவன் நம்மளை அழிச்சிருவான். அவன் தீவிரித்து நம்மிடத்தில் நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றார். வேகமா புறப்பட்டணும், இல்லைன்னா எல்லா நகரத்தையே அழிச்சிருவான், தீ கொளுத்திடுவான், நம்மளை அழிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. சொந்த மகனுக்கு பயந்து தாவீது அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறத இங்க இந்த வசனத்துல பாக்குறோம். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். வேலைக்காரங்க சொல்றாங்க, நீ என்ன சொல்றியோ அதை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு உண்மையுள்ள ஊழியர்களா இவங்க இருந்தாங்க. இவங்க அப்சலோம் பக்கம் சேர்ந்துக்கல, தாவீது சொல்றத செய்யறதுக்கு நாங்க ஆயத்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். வீட்டை பாத்துக்கிறதுக்கு 10 மறுமனையாட்டிகளை வச்சுட்டு மிச்ச பேரெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அப்படி அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் போய் அங்க இருந்தாங்க. அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். இந்த கிரேத்தியர் பிலேத்தியர் இவங்கெல்லாம் தாவீதோட பாடி கார்டு, பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டவங்க. அவங்களும் தாவீதோடு கூட போறாங்க, பக்கத்துல நடந்து போறாங்க. காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். காத்தூர் அப்படின்ற ஊர் பெலிஸ்தியரோட பட்டணம். அங்கிருந்து
கித்தியர்ன்ற இனக்கூட்ட மக்கள் தாவீதுக்கு உதவி செய்யும்படியா தாவீதுக்கு முன்பாக போனாங்க. 600 பேர் தாவீதுக்கு முன்பாக கடந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது பாடின பாட்டு தான் சங்கீதம் 3. அந்த பாட்டை பாடினாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அப்சலோம் ரதங்கள், குதிரைகள், 50 சேவகர்கள் எல்லாம் சம்பாதிச்சு காலை தோறும் எழுந்து பட்டணத்து வாசல்ல போய் ஓரத்துல நின்னு ராஜாட்ட நியாயம் விசாரிக்கிறதுக்கு வர்ற ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு, நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்பான். இஸ்ரவேல் கோத்திரம் தெரிஞ்ச உடனே உன்னோட காரியம் ரொம்ப நேர்மையானது, ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு உன் காரியத்தை ராஜாட்ட விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நைஸா பேசி என்னை நியாயாதிபதிகளா ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லுவான். அவங்களோட மனநிலையெல்லாம் தனக்கேத்த மாதிரி மாத்துறான். யாராச்சும் அவனை வணங்க வந்தா உடனே அவங்கள கைய நீட்டி அணைச்சி முத்தம் இடுவான். இஸ்ரவேல் மக்களோட இருதயத்தை எல்லாம் அவன் கவர்ந்து கொண்டான். ராஜாட்ட பெர்மிஷன் கேட்கிறான். நான் எப்ரோன்ல போய் பலி செலுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் பொருத்தனை பண்ணேன். கேசூர்ல இருக்கும்போது எருசலேமுக்கு மறுபடியும் வந்தேன்னா நான் பலி செலுத்துறேன், பொருத்தனை பண்ணேன், அதனால அங்க போறேன்னொடனே ராஜாவும் போன்னு சொல்றாரு. இவன் எப்ரோனுக்கு போறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் மக்கள், எருசலேம்ல இருந்த மக்கள்ல ஆள் அனுப்பி எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னா, நான் எக்காலம் ஊதும் போது எல்லாரும் அப்சலோம் எப்ரோன்ல ராஜாவானான் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டான். அவனோடு 200 பேர் போனாங்க. அப்ப பலி செலுத்தும் போது அவன் அகிதோப்பேல தன்னிடத்துல வரவழைத்தான். அகிதோப்பேல் ரொம்ப ஆலோசனை சொல்றதுல சிறந்தவன், தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். அவனை தம் பக்கமா சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அப்சலோம் பக்கம் போயிட்டாங்கன்றத தாவீதுக்கு அறிவிச்ச உடனே, நம்ம இங்க இருந்து உடனே தப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்மள எல்லாம் கொன்னு போட்டுருவான், பட்டணத்தை தீக்கரையாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டாங்க. பட்டைய கருக்குனால சங்காரம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பெண்களை மட்டும் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் அவங்க கூட தாவீதோடு கூட கிரேத்தியர், பிலேத்தியர்ன்ற அவனோட காவல்காரர்களும் காத்தூர்ல இருந்து 600 பேரும் கூட வந்தாங்க. அவங்களும் ராஜாக்கு முன்னாடி நடந்து போனாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். சொந்த மகனாலேயே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டதை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சொந்த மகனால ஏற்பட்ட ஆண்டவரே ஆபத்தை குறித்து ஆண்டவரே அங்கிருந்து ஓடி போனத இந்த நாள்ல தியானிச்சோம். ஆனா எல்லா சூழ்நிலையும் தாவீதோடு கூட நீங்க இருந்து ஆபத்துல பாதுகாக்கிற தேவனா இருந்து வழி நடத்தினீங்க. எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் போதுமானவராய் இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆலோசனை தந்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மறைத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கருத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ஊழியத்துல எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.